என்ன காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, செர்ரி பழம்னு சொல்கிறோம்ல, இந்த கேக்லலாம் அப்படி மேலே வச்சுருப்பாங்களே, அழகா சக்கச்சுவேல்னு வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் இது செர்ரி. இதோடைய உண்மையான பெயர் என்னென்னா கலாக்காய். ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, என்னைக்கோ கிடைக்கிற பலாக்காய்க்கு இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கலாக்காய், அந்த பழமொழிக்கான காய் இதுதான். இதில் கொஞ்சம் பால் இருக்கும். இதை அப்படி பிதுக்கி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சாப்பிட்லாம். இதனுடைய இது என்ன அப்படின்னிங்கன்னா, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஒரு மாதிரி வயிறு புண்ணாக இருக்குது, எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்குது, ஏப்பமே வரலைங்கிறவங்க இந்த பழம் 2 சாப்பிட்டோன்னா உடனே ஏப்பம் வந்துடும். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம பறிச்சுட்டு இது நல்லா பழுத்ததாக இதை எல்லாத்தையும் பறித்து ஊறுகாலாம் போடலாம். நிறைய காய்ச்சதுன்னா ஊறுகாய் போடலாம். இதில் கொஞ்சம் தான் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு, நிழலாயிடுச்சு இந்த இடம், அதனால் கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு. அதனால் எனக்கு இது பழமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்டு கட்டுவேன். அவ்வளோ சூப்பர், நல்ல புளிப்பு நல்ல இனிப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பழம்.